வணக்கம் திரு சீமான். தற்போது 40 தமிழகம் சார்ந்த பேருந்துகளுக்கு பெங்களூருல தீ வைக்கப்பட்டிருக்கு. இது பத்தி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். அதாவது இப்ப இது ஏற்கனவே நம்ம ஒரு தமிழ் இளைஞரை தாக்குனது, பிறகு நம்ம பேருந்துகளை உடைச்சது, இப்ப இந்த தீ வச்சு கொளுத்தி இருக்கிறது, இது தொடர்ச்சியா நீங்க சொன்னது போல 3 மணில இருந்து நம்ம பாறை உந்துகளை லாரிகளை எரிப்பது இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்குது. ஆனா இதுல யாராவது ஒருவர் இந்த செய்தியெல்லாம் நமக்கு வருது இல்ல, இந்த செயல்ல ஈடுபட்ட யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருதா பாருங்க. அப்ப அந்த அரசு, அந்த ஆட்சியாளர்கள், அந்த அதிகாரம் முழுக்க பின்னாடி இருந்து முழு பாதுகாப்பு கொடுத்து இதை செய்ய வைக்குது. அப்ப அவங்கதான் வன்முறையை தூண்டுறாங்க. இப்ப இங்க நீங்க ஏற்கனவே நம்ம இவ்வளவு பொறுமை காத்து இருக்கும் போது கூட தமிழர்கள் நம்மை இனவாதிகள், இனவெறியர்கள் இப்படிதான் பழி சுமத்துறாங்க. இப்ப யாரு இனவெறியை தூண்டுறது, யாரு இந்த வன்முறையை தூண்டுவது? இப்ப பதிலுக்கு பதில்னு நம்ம இறங்கி இங்க அவங்க பேருந்துகளை சிறைபிடிச்சு தீ வச்சு கொளுத்தி அவங்க ஆளுகளை அடிச்சா இது நாடு எப்படி அமைதியான நாடா இருக்கும்? எப்படி இது சரியா வருவது? அத இப்ப என்ன மத்தியில ஆண்டு கொண்டிருக்கிற அதிகாரம் தான், ஆட்சியாளர்கள் தான் இதுல கவனம் செலுத்தணும். இப்ப இந்த வன்முறையை தூண்டி இரு மாநில மக்களுக்கு இடையிலே ஒரு இனக்கலவரத்தை தூண்டுகிற இந்த அதிகாரத்தை கலைச்சு விடணும். அப்ப அப்படி கலைச்சு விட்டுட்டு ஆளுநர் அதிகாரத்தை கொண்டு வரணும். இப்ப காலங்காலமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க காவிரியில எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமையை கேட்கும் போதெல்லாம் கன்னடர்கள் எங்களை உதைப்பாங்கன்னா, நாங்க உதவி வாங்கிக்கிட்டே இருக்கணும்னா எப்படி சகித்து கொண்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும்? இப்ப பதிலுக்கு நாங்க நாளைக்கு இறங்கி எல்லா பேருந்துகளையும் கன்னட பேருந்தையும் வச்சு கொளுத்துறோம், அடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. இது ஒரு இனக்கலவரமா இரு மாநில மக்களுக்கு இடையில வெடிக்குமா வெடிக்காதா? அப்ப இந்த செயலை இந்த மாநிலத்தை ஆளுகிற காங்கிரஸ் அரசு தூண்டி விடுது. அதுதான் அங்க இருக்கிற யதார்த்த உண்மை. திரு சீமான், இந்த மாதிரியான சூழல்ல மத்திய அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இப்ப உடனடியா அதை கூப்பிட்டு பேசி நீங்க இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துங்க, இந்த கலவரத்தில் ஈடுபடுகிறவர்களை கைது செய்து சிறைப்படுத்துங்கன்னு சொல்லணும். அப்படி சிறைப்படுத்துறதே இல்லை. அவங்க படுத்தினாதான் இந்த அடங்கி இருக்குமே. ஒரு 100 பேர் 200 பேர் கூட்டம் கூட்டமா போய் தாக்குற இடத்துல கொஞ்சம் பேரை எடுத்து சிறைப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த கலவரம் அடங்கி இருக்கும். அது முழு பாதுகாப்போட காவலர்களை நின்று அதை செய்ய அனுமதிக்கிறதுனாலதான் சட்டம் அவங்களை பாதுகாக்குதுங்கிற துணிவுலதான் அவங்க தொடர்ச்சியா அதை செய்யறாங்க. அப்ப அந்த சட்டம் ஒழுங்கை கடைப்பிடிங்கனாவது ஒரு வலியுறுத்தணும். இல்லைன்னா இருக்கிற ஒரே வழி இந்த கலவரம் பாத்தீங்கன்னா, இப்ப இதுவரை நம்ம அமைதியா இருக்கோம். இப்ப இந்த 40 பேர் இந்த எரிச்சதை பார்த்த ஒருத்தர் நான் அமைதியா இருக்கேன், இன்னொருத்தர் அமைதியா இருப்பாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு பேருந்துக்கு தீ வைக்கிறாரு. அப்ப இரு மாநில மக்களுக்கு இடையில ஒரு பெரிய கலவரமா மூழும். அப்ப அதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஆட்சியை, இந்த வன்முறையை, இனவெறியை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிற ஆட்சியை கலைச்சு விடுறத தவிர வேற வழி என்ன இருக்கு? திரு சீமான், இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா இது குறித்த ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும். 15ஆம் தேதி நாங்க ஒரு காவிரி உரிமை மீட்பு பேரணி ஆர்ப்பாட்டம் செய்யறோம். அதான் அறவழியில தான் செய்யறோம். அதுக்கடையில இது ஒரு முடிவுக்கு வரலைன்னா வேற வழி என்ன இருக்குது? நீங்க தொடர்ச்சியா அடிப்பீங்க, நாங்க கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு, கடிதம் எழுதிக்கிட்டு, மன்றாடிக்கிட்டு, தயவு செய்து அடிக்காதீங்க, தமிழர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டே இருப்போம்னு எதிர்பார்த்தா அது கஷ்டம். அந்த மாதிரி நிலைமை அந்த கர்நாடகாவில் நடக்கிற அந்த வருந்தத்தக்க நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு முன்பு அவங்க இதுக்கு ஒரு முடிவை வரணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இந்த காவிரியில் தண்ணீர் விடுவதை நிறுத்தலைன்னா தமிழர்கள் வீடுகளுக்குள்ள புகுந்து அடிப்போம்னு. அப்ப நாங்களும் கன்னடர்கள் வீடுகளுக்குள்ள புகுந்து, வணிக நிறுவனங்களுக்குள்ள புகுந்து அடிச்சா என்ன ஆகும்? இரு மாநில மக்களுக்கு இடையில போர் போல வந்துடும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். நாங்க இதுவரைக்கும் ஜனநாயக மரபை கடைபிடிச்சு அந்த ஜனநாயகத்தை போற்றுகிற கடைபிடிக்கிற பிள்ளைகளாக தான் இதுவரைக்கும் எங்க போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. வருகிற 15ஆம் தேதியும் நாங்க அமைதியான முறையில் அறவழியில தான் எங்க போராட்டத்தை தொடங்க போறோம். அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரலைன்னா அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்?